இந்த திருப்பலியானது நன்றியறிதலாக சந்தியா பிரபு திருமண நாள், மேரி பஸ்லிகா பிறந்த நாள் மற்றும் மரித்த சி ஆண்டனி, அமிர்தராஜ், இதய ஜெரால்ட், பார்பரம்மா புஷ்பநாதன் இவருடைய ஆண்மையை பாட்டுக்காகவும், பிலோமினா மாசி, ஜெரால்ட் வின்சென்டி பால்குமார் ஆண்மையை பாட்டுக்காகவும், அருள் தந்தை கிளெமெண்ட் பிராங்க் இவருடைய ஆண்மையை பாட்டுக்காக பிறந்த நாளில் அவர்கள் நினைவாக திருப்பலியை அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் மேத்யூ இவருடைய உடல் நலத்திற்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயார் திருச்சபையானது அரசியான புனித கன்னி மரியா என்கின்ற நினைவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை நாம் அரசர் என்று நாம் அழைத்தால் அவரை பெற்றெடுத்த அன்னையும் நிச்சயமாக அரசிதான். ஒரு அரசியாக அன்னை மரியா என்றென்றும் நமக்காக விண்ணகத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக நாம் நமக்காக ஒரு அன்னை, அந்த அன்னை ஒரு அரசியாக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கு கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீர். அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசு செல்வோம் பிள்ளைகளுக்கு உரிய மாட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலகி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவாராக. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஏழைகளை தூசிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுக்கு உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1950ஆம் ஆண்டு பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் இவர் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதினை ஒரு விசுவாச கோட்பாடாக மக்களுக்கு அறிவித்தார். அதை நாம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடினோம். அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்னை மரியாவின் பிரசன்னம் மீட்பின் வரலாறிலேயே மிகவும் முக்கியமானது. இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் சொல்லும் பொழுது, இருளில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒளியானார் என்று நாம் நம்பும் பொழுது, அந்த ஒளியை பெற்றெடுத்த அந்த அன்னை கண்டிப்பாக ஒரு அரசியார். பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அன்னை, அதை நாம் விசுவாச கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விண்ணகத்தில் ஆண்ட கடவுளின் அரியணையில் கண்டிப்பாக ஒரு அரசியாக தான் இருக்கிறார். ஒரு அரசியாக நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்று நம்பி அதை 1954ஆம் ஆண்டு விண்ணகத்தின் அன்னை என்கின்ற அந்த மடலின் வழியாக அந்த அனைவருக்கும் அன்னை மரியாதை இந்த பக்தியை அவர் பறைசாற்றினார். இதுதான் இதன் ஒரு பின்னணி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா விண்ணகத்தில் கடவுளின் அரியணையில் நமக்காக ஒரு தாயாக பரிந்து பேசிக்கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு முறை நாம் அன்னை மரியாவின் விழாவினை நினைவை கொண்டாடும் பொழுது நாம் நினைவு கொள்ள வேண்டும்,
கடவுள் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. சிலுவையில் நின்று இயேசு மிகப்பெரிய கொடையை நமக்கு தந்துள்ளார். அன்னை மரியா என்கின்றது ஒரு கொடை. அந்த மாதா அன்னை சாதாரண அன்னை, அரசி, வல்லமையுள்ள அரசி, நமக்காக என்றும் பரிந்து பேசுகின்ற அன்னை. மற்றும் அன்னை மரியா அந்த விண்ணக பரிசை, அந்த அரசி என்கின்ற அந்த பரிசை எப்படி பெற்றுக்கொண்டார்? கடவுளின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பினார். ஆகையால் தான் அன்னை மரியாவுக்கு அந்த விண்ணகம் என்கின்ற அந்த பரிசு, அந்த கிரீடம் அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. எனது சித்தம் அல்ல, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியா ஆழமாக நம்பினார். என்று நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை போல அந்த பரிசை பெற வேண்டும் என்றால், அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால், அந்த விண்ணகத்தின் கொடைகளை பெற வேண்டும் என்றால், அன்னை மரியாதை போல நல்ல ஒரு சீடனாக, சீடத்தியாக இறை வார்த்தையை அன்னை மரியாதை போல மையமாக வைத்து வாழ இன்றைய நினைவு, இன்றைய இறை வார்த்தை வழிபாடாக நமக்கு அழைப்பை தருகின்றது. கடைசியாக அன்னை மரியா விண்ணகத்தின் அரசி என்று நாம் சொல்லும் பொழுது, அன்னை மரியா விண்ணகத்தின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். இந்த மண்ணுலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் நமக்கு உணர்த்துவது இறைவார்த்தை வழியாக விண்ணகத்தின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், விண்ணக வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் அந்த இறை அருளை, நிறைவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். ஆமென். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் புனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே அவரது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகரும் மண்ணகரும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை குழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் மேரி வியாழி, புனித அந்தோணியார், புனித ரீத்தம்மா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமான
தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்றுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, தேவரே, உலகில் நடந்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது என் ஆண்டவரே.
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்ய பிறருக்கு சொல்லவும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியில் இருந்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரவை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பர்களே, நமது பங்குத்தந்தை ஆயரின் திருடலை பாட்டை முன்னிட்டு இன்று மாலை திருப்பலி பூசை முடிந்த பிறகு ஆராதனையானது நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விண்ணக அரசி அன்னை மரியாவின் பரிந்துரையால் இறைவனின் ஆசிரியை பெற தலைவணங்குவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றை கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய